இதற்கு பிறகு உங்களை எப்போது தியேட்டரில் கொண்டாட போகிறோம் என்று விஜய் ரசிகர்கள் பேசி வரும் வேளையில் திரைத்துறையில் இருந்து முழுநேர அரசியல் களத்தில் குதிக்கும் விஜய் அரசியல் பணிகள் தொடர்பாக போட்டிருக்கும் மெகா பிளான் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. கடைசி பட அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ள நிலையில் சினிமா டு அரசியல் களம் என்று விஜயின் கணக்கை விரிவாக பார்க்கலாம். நடிகர் விஜயின் கோட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் அவரின் கடைசி பட அப்டேட் நாளை மாலை 5 மணிக்கு வெளியாக இருக்கிறது. நாளைய தீர்ப்பில் துவங்கி கடைசி படம் வரை விஜய்க்கும் ரசிகர்களுக்கும் இடையேயான இணைப்பு குறித்து உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது படத்தை தயாரிக்க இருக்கும் KVN புரொடக்ஷன்ஸ். அதன்படி படத்தின் பூஜை விரைவில் நடக்க இருப்பதாக தெரிகிறது. சினிமாவில் நடித்தது போதும் தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு எவ்வளவோ கொடுத்துட்டாங்க, இனி நான் அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டியதுதான் பாக்கி என்று நினைத்த நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்கியதாக அறிவித்தார். தமிழக வெற்றி கழகம் என்று அறிவிப்பு வெளியிட்டு அடுத்தடுத்த நாட்களில் நிர்வாகிகள் உறுப்பினர் சேர்க்கை என்று அதிரடி காட்டி வருகிறார். அரசியல் களமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு முதல் மாநாட்டை நடத்த திட்டமிட்டு வருகிறார். இதற்காக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வி சாலை எனும் பகுதியில் ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. வரும் 23ஆம் தேதி மாநாடு நடத்த திட்டமிட்ட நிலையில் காவல்துறையின் அனுமதிக்கு தாமதமானதாலும் குறுகிய காலமே இருப்பதாலும் மாநாடு தள்ளி போவதாக தெரிகிறது. அதன்படி அக்டோபர் 3ஆம் வாரத்தில் மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறாராம் விஜய். இதனிடையே தனது கடைசி படத்திற்கு விரைவில் பூஜை போட்டுவிட்டு அடுத்ததாக மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறாராம். நடைபெறும் மாநாட்டில் கொள்கை கோட்பாடுகளை கூறும் அவர் மாநில அளவில் முக்கிய நிர்வாகிகளையும் அறிவிக்க இருக்கிறார். மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை நியமிப்பது, சிலரை மாற்றுவது என நடவடிக்கை எடுக்கும் விஜய் குறிப்பிட்ட காலத்திற்கு கட்சியை வலுப்படுத்துமாறு நிர்வாகிகளுக்கு ஆணையிட இருக்கிறார். இடைப்பட்ட காலத்தில் 69வது படத்தை நடித்து கொடுத்துவிட்டு 2025ஆம் ஆண்டிலேயே நிர்வாகிகள் செய்த ஏற்பாட்டோடு முழுநேர அரசியலில் களமாட இருக்கிறார். தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பு, கட்சியை வலுப்படுத்துவது என்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இவர் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் புது வியூகம் அமைத்து களமாட இருப்பதாக தெரிகிறது. என்னதான் தானே முதலமைச்சர் வேட்பாளர் என்றாலும் மூத்த தலைவர்களை உடன் வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் கட்சி நடத்தியதைப் போல விஜயும் மூத்த தலைவர்களும் அனுபவஸ்தர்களை உடன் வைத்துக்கொண்டு கட்சி நடத்த வேண்டும். அதுதான் விஜய்க்கு வலு சேர்க்கும் என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள்.